திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமியாருடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திரு நேரிசை, தலம் திரு அதிகை வீரட்டானம், பதிகம் 26, பாடல் 10. திருவினால் தொழு நாரும் திசைமுகம் உடைய கோவும் திருவினார் தொழு நாரும் திசைமுகம் உடைய கோவும் இருவரும் எழுந்து வீழ்ந்தும் இணையடி காண மாட்டா ஒருவனே எம்பீரானே உன் திரு பாதம் காம்பான் ஒருவனே எம்பீரானே உன் திரு பாதம் காண்பான் அருவனே அருள வேண்டும் அதிகை விரட்ட நீரே அருவனே அருள வேண்டும் அதிகை விரட்ட நீரே அருள வேண்டும் அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தோட கடைசி பாடலான 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலில் இலக்கமி தேவியின் கணவராகிய திருமாலும், லட்சுமி தேவியின் கணவராகிய திருமாலும், திசைமுகன் என்று அழைக்கப்படும் பிரமனும் பூமியை குடைந்து சென்று பறந்து சென்றும் உனது திருவடிகளை உச்சியினையும் அடிமுடியை காண்பதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா? அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். அதே இந்த பாடலில் லட்சுமி தேவியின் கணவர் திருமாலும் திசைமுகன் என்று அழைக்கப்படும் பெருமானும் என்று சொல்லி பூமி அடிமுடியை காண்பதற்கு உண்டான திருவண்ணாமலையில் ஜோதி சுரூபமாக நின்று எம்பெருமான் காட்சி கொன்ற நிகழ்வினை இந்த பாடல் மேற்கோள் காட்டுகின்றார். உன்னை பணிந்து உனது அருளினை வேண்டி பெறாமல் தங்களது திறமையால் தங்களது முயற்சியால் வெற்றி பெற நினைத்து அவர்கள் உனது திருவடியினை உச்சினையும் காண முடியவில்லை. அவ்வளவு செய்தும் அவர் எம்பெருமானுடைய திருவடியை காண்பதற்கும் உச்சியை காண்பதற்கும் பெருமாளும் திறமனும் செய்தும் அப்படிப்பட்ட அவர்களாலேயே உன்னுடைய திருவடியை காண முடியவில்லை. ஒப்பற்ற ஒருவனே எனது பிரானே, உருவம் எதுவும் இல்லாமல் அருவுருவமாக உள்ளவனே, எனது திருப்பாதங்களை எனது திருப்பாதமானது உனது கோவிலில் அடைய வேண்டும். உனது திருப்பாதங்களை காண்பதற்கு மிகவும் ஆசை கொண்டுள்ள அடியேன் உனது அருளினை வேண்டுகின்றது. அதிகை வீரட்டானத்தில் வீட்டிற்கும் நீர் எனக்கு அருள் புரிந்து உனது திருப்பாதத்தை அடைவதற்கு எனக்கு வழியினை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார். அந்த பதிகத்தையும் முடிக்கின்றார் அப்பர் சாமிகள். திருச்சிற்றம்பலம்.